கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் மிஸ்டர் பூச்சாண்டி எம்ஏ என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 2. பணிக்கர் எட்டனா திருட்டை அவ்வளவோடு விட்டுவிட்டார். அதன் பிறகு அவர் முன்போலவே உலவிக் கொண்டிருக்க மணி சரியாக 1 அடித்தது. அவருக்கு அகோரமான பசி கிளம்பிவிட்டதாகையால் அவர் மேசையின் சொருகு பெட்டியை பூட்டி திறவுகோலை கையில் எடுத்துக்கொண்டு, டேய் ஆளிவாயா, வீட்டில் சமையலாகியிருக்கும். அம்மாள் சாப்பிடாமல் எனக்காக காத்திருப்பார்கள். நான் போய்விட்டு வருகிறேன். நீ இங்கேயே இரு. யாராவது துணிகள் கொண்டு வந்தால் கொஞ்சம் நேரம் இருக்கச் சொல். நான் சீக்கிரம் வந்துவிடுகிறேன் என்று கூறியபடி கீழே இறங்கி விசையாக வீட்டிற்கு போய்விட்டார். பாரத ஜோதி லாண்டரியின் திறப்பு விழா தினத்தன்று தலைமை ஆபீஸ் சம்பந்தப்பட்ட வரையில் 8 அணா நஷ்டமானதை தவிர எவரும் அழுக்கு துணியை கொணர்ந்து கொடுக்கவில்லை. ஆனால் தம்பி பணிக்கரால் திறந்து வைக்கப்பட்ட கிளை ஆபீஸின் நடவடிக்கையை கவனிப்போம். அவருடைய லாண்டரியும் யாழை 7 மணிக்கு திறந்து கொண்டது. ஆனால் அங்கு அவரே எஜமானராகவும் வேலைக்காரராகவும் நடித்தார். காலை முதல் 11 மணி வரையில் அவர் ஈயோட்டி கொண்டிருந்தாரானாலும் அதற்கு பிறகு ஒருவர் 25 அழுக்கு துணிகளை கொணர்ந்து கொடுத்துவிட்டு ரசீது பெற்றுக்கொண்டு சென்றார். பகல் 2 மணிக்கு அவ்விடத்தின் வியாபார நிலவரத்தை தெரிந்து கொள்ளும் பொருட்டு எம்ஏ பணிக்கர் அங்கு வந்து சேர்ந்து தமது கடையில் ஆரம்பத்திலேயே நஷ்டம் ஏற்பட்டது போலில்லாமல் அங்கு அழுக்கு துணிகள் வந்திருந்ததைக் கண்டு சந்தோஷமடைந்து அவ்விடத்தை விட்டு மறுபடியும் தமது ஆபீஸுக்கு போய் சேர்ந்தார். இவ்வாறு நல்ல சுபமுகூர்த்த தினத்தில் திறந்து வைக்கப்பட்ட பாரத ஜோதி லாண்டரிகள் சுமார் 3 மாத காலத்திற்கு வேலை செய்த பிறகு ஒரு நாள் மாலையில் மிஸ்டர் பணிக்கர் எம்ஏ லாப நஷ்ட கணக்கு தயாரித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு தம்பி பணிக்கரும் வந்து சேர்ந்து பக்கத்தில் இருந்த பலகையின் மேல் உட்கார்ந்து கொண்டார். இருவருடைய முகமும் சந்தோஷமற்று சூம்பி போயிருந்தது. அவர்களுக்குள் நடந்த சம்பாஷணையை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் சில முக்கியமான தகவல்களை விளக்கிக் கொள்வது அவசியம். எம்ஏ பணிக்கர் பல வருஷ காலம் சென்னையில் இருந்தவர். அங்கு அவருக்கு எந்த விதமான உத்தியோகம் கிடைக்காமையால் தவித்துக் கொண்டிருந்தார். அவருடைய தம்பி பணக்காரியான தனது மனைவியின் சவரட்சணையில் இருந்தார். அண்ணன் தம்பிக்கு அடிக்கடி புத்திமதிகள் கூறி அவருடைய மனதை மாற்றி லாண்டரி வைத்தால் ஏராளமான பொருளை மிக சீக்கிரத்தில் திரட்டிவிடலாம் என்று உபதேசிக்க தம்பியும் அதற்கு இணங்கினார். அண்ணனுடைய மனைவி ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவரும் அவளும் சென்னையில் எந்த விதமான வருமானமும் இன்றி இருந்ததில் காலனாவிற்கு கூட வக்கின்றி தரித்திர நிலைமையை அடைந்திருந்தனர். தம்பியின் மனைவி 1000 ரூபாய் விலை மதிக்கத்தக்க நகைகளை அணிந்திருந்தாள். அவைகளில் சிலவற்றை அடகு வைத்து 200 ரூபாய் கடன் வாங்கி சகோதரர்கள் இருவரும் லாண்டரிகளின் சிறப்பு விழா கொண்டாட்டம் முதல் 15 தினங்கள் வரையில் கடத்தினர். 3வது மாத முடிவில் தம்பி பணிக்கருடைய மனைவியின் நகைகள் யாவும் மொத்தத்தில் 500 ரூபாய்க்கு அடகு வைக்கப்பட்டு போயின. இருந்த தொகை முழுவதும் செலவிடப்பட்டு போயிற்று. தம்பி லாண்டரிகளில் ஏராளமான வருமானம் வரும் என்றும் உடனே தாம் அவளுடைய நகைகளை மீட்டு கொடுத்து விடுவதாகவும் தமது மனைவிக்கு ஆசை வார்த்தைகள் கூறிக்கொண்டே வந்திருந்தார். அவை மோசமான வார்த்தைகளாக முடியவே தம்பி பணிக்கருக்கும் அவருடைய மனைவிக்கும் பெரிய பாரத போரை தொடங்கிற்று. அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கும் லாண்டரிகளை நடத்தி கொண்டு போவதற்கும் ஏராளமான பணம் தேவையாக இருந்தமையால் தமது கணக்கு நிலைமை எப்படி இருந்தது என்பதை பார்க்க வேண்டும் என்று சகோதரர்கள் இருவரும் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தபடி அன்று மாலையில் அவர்கள் கணக்கை சோதித்து பார்த்தனர். பசித்தவன் பழைய கணக்கை பார்ப்பது போல எம்ஏ பணிக்கர் திறப்பு விழாவிற்கு முன்னர் விளம்பரங்கள் அச்சானதிலிருந்து எழுதப்பட்டிருந்த வரவு செலவுகள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்று பார்த்து கொண்டே வந்து முடிவு கட்டினார். அப்பொழுது அவர்கள் ஆளிவாயனுக்கு ஒரு வேலை கொடுத்து வண்ணான் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்களாதலால் அவர்கள் இருவர் மாத்திரமே இருந்தனர். தம்பி, என்னன்னா மொத்த வரும்படி எவ்வளவு, மொத்த செலவு எவ்வளவு என்று பார்த்தீர்களா? அண்ணன் விசரமான முகத்தோட்டத்தோடு, அதை தெரிந்து கொள்வதை விட சும்மா இருப்பதே மேல். ஆரம்பத்திலிருந்து இதுவரையில் 653 ரூபாய் செலவு. நகைகளை அடமானம் வைத்தால் வரவு ரூ. 500, சலவை செய்ததில் வரவு ரூ. 33, நாம் கடன் கொடுக்க வேண்டியது ரூ. 120. தம்பி, நகை கடனோடு வட்டி 30 ரூபாய் சேர்த்து கொண்டிருக்கிறது. நகைகளை மீட்பதற்கு 530 ரூபாய் வேண்டும். அண்ணன், அதுவும் அவசரமாக வேண்டும். வண்ணார்களுக்கு சம்பள பாக்கி, கடைக்காரர்களுக்கு பாக்கி எல்லாம் அதற்கும் சேர்த்து 120 வேண்டும். அதுவும் உடனே வேண்டும். தம்பி, அவை தவிர நடைமுதல் செலவுகளுக்கு பணம் வேண்டும். குறைந்தது 700 ரூபாயாவது உடனே கிடைக்காவிட்டால்
அதற்கு மேல் நாம் உயிரை வைத்து கொண்டிருக்கவே முடியாது. என் சம்சாரம் நகைகளுக்காக இரவு பகல் ஓயாமல் என்னை பிக்கிறாள். நான் கோபித்து கொண்டாகிவிட்டது, அடித்தாகிவிட்டது. எதுவும் பயன்படவில்லை. கடைசியில் அவளுடைய மோவாயை பிடித்து கொண்டு கெஞ்சியதில் காரியம் அனுகூலப்பட்டது. அவள் 3 தினங்கள் வாய்தா வைத்திருக்கிறாள். 3வது தினம் இரவிற்குள் நகைகள் வராவிட்டால் அவள் எனக்கு தெரியாமல் சுருக்கிட்டு கொண்டு தொங்கப் போகிறாளாம். இன்று நான் சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு கூட போகவில்லை. வீட்டில் நகைச்சண்டை ஒருபுறம் இருக்க, சமையலுக்கு எந்த சாமானும் இல்லை. என் கையில் காலனா கூட இல்லை. அண்ணன், தம்பி, நீ கவலைப்படாதே. இந்த லாண்டரி தொழிலில் நமது ஜீவனம் நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம். அது நாம் மீள முடியாதபடி நம்மை பாதாளத்தில் ஆழ்த்திவிட்டது. பணம் இல்லாவிட்டாலும் என்னிடம் வித்தை இருக்கிறது. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் இன்னும் 2 தினங்களில் பணம் வாங்கி நகைகளை மீட்டு தருகிறேன். மற்ற கடன்களையும் கொடுத்து விடுகிறேன். நீ வீட்டிற்கு போகாமல் இருப்பது தவறு. இதோ நான் 1 ரூபாய் தருகிறேன். வேண்டிய சாமான்களை எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து சமையல் செய்ய சொல். இருவரும் சாப்பிடுங்கள். சம்சாரத்திடம் நல்ல வார்த்தையாகவே பேசி அவளை சமாதானப்படுத்து. அவள் எவ்விதம் பேசினாலும் உன் கோபத்தை காட்டவே காட்டாதே. அதுதான் அவளுடைய வாயை அடக்கும் வழி. இப்பொழுது நான் ஓரிடத்திற்கு போகிறேன். வந்தவுடன் உனக்கு சந்தோஷமான செய்தி சொல்லி அனுப்புகிறேன். அவர் அவ்வாறு கூறியபடி மேசைக்குள்ளிருந்து 1 ரூபாய் பணத்தை எடுத்து தம்பியிடம் கொடுக்க, அவர் அதை பெற்றுக்கொண்டு அதே தெருவில் இருந்த கடையில் தமக்கு தேவையான அரிசி முதலிய சாமான்களை வாங்கி கொண்டார். அவருடைய கிளை ஆபீஸில் ஒரு வண்ணானை காவலாக வைத்துவிட்டு வந்திருந்தார். ஆதலால் சாமான்களுடன் அவர் நேரில் தமது கடைக்கு போய் அன்றைய தினம் வந்திருந்த சில அழுக்கு துணிகளை அந்த வண்ணானிடம் கொடுத்து கையெழுத்து பெற்றுக்கொண்டு கடையை மூடி பூட்டிவிட்டு சாமான்களுடன் வீட்டிற்கு போய் சேர்ந்தார். அவருடைய மனைவி விளக்கை கூட ஏற்றாமல் ஒரு மூலையில் படுத்து கொண்டிருந்தாள். தம்பி பணிக்கர் அவளை அழைத்து பார்த்தார். மறுமொழி கிடைக்கவில்லை. அவரே பல இடங்களிலும் சென்று தடவி விளக்கை தேடி, திரியை தேடி, எண்ணெயை தேடி, நெருப்பு பெட்டியை தேடி விளக்கை பொருத்தினார். அப்பொழுது ஒரு மூலையில் தமது மனைவி படுத்திருந்தது தெரியவே தான் சமையலுக்கு வேண்டிய சாமான்களை வாங்கி வந்திருப்பதாகவும் எழுந்து சாப்பாடு தயாரிக்கும்படியும் கூற, அப்பொழுதும் அவள் அசையவே இல்லை. ஆகவே அவரே அடுப்பை பற்ற வைத்து உலை வைத்து சமையல் செய்ய தொடங்கினார். தண்ணீர் தூக்கி, பாத்திரங்கள் துலக்கி, மிளகாய் அரைத்து சுமார் 2 நாழிகை காலம் பாடுபட்டு சாதம், குழம்பு ஆகியவற்றை தயாரித்து வைத்துவிட்டு தமது மனைவியிடம் போய் உட்கார்ந்து கொண்டு சாப்பாட்டிற்கு வரும்படி வருந்தி அழைக்க, அவள் தனக்கு பசியில்லை என்றும் அவர் சாப்பிடலாம் என்றும் கூறி பிணக்குகள் செய்து கொண்டிருந்த சமயத்தில் ஐயா என்று கூப்பிட்டு கொண்டு ஆலிவாயன் அங்கு வந்து சேர்ந்தான். தம்பி பணிக்கர் உடனே எழுந்து போய், என்னடா விசேஷம், எங்கே வந்தாய் என்றார். பெரிய எசமான் இந்த கடிதாசி உங்ககிட்ட கொடுத்து விட்டு வர சொன்னார்கள் என்று கூறியபடி ஒரு கடிதத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு சென்றான். தம்பி பணிக்கர் அதில் ஏதேனும் விசேஷ செய்தி இருக்கலாம் என்ற எண்ணத்துடன் மிகுந்த ஆவலோடு அதை பிரித்து மனத்திற்குள்ளாகவே படிக்க, உடனே அவருடைய முகம் சந்தோஷத்தினால் மலர்ந்தது. அவர், அடி நாணி, நமக்கு ஒரு சந்தோஷ செய்தி வந்திருக்கிறது. உன்னுடைய நகைகள் வந்துவிட்டன, எழுந்து வா என்றார். அதுவரையில் அசையாமல் ஈய குண்டு போல கீழே வீழ்ந்து கிடந்தவள் சரேல் என்று துடியாக எழுந்து அவருக்கு அருகில் வந்து, என்ன கடிதம் அது, படியுங்கள் என்றாள். உடனே தம்பி பணிக்கர் அதை பின்வருமாறு படிக்கலாயினார். சிரஞ்சீவி தம்பிக்கு ஆசீர்வாதம். கொஞ்ச நேரத்திற்கு முன் நீ வந்திருந்த பொழுது கூடிய சீக்கிரம் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று நான் சொன்னது உனக்கு நினைவிருக்கலாம். நான் முக்கியமான ஒரு கருத்தை மனதில் வைத்துக்கொண்டே அப்படி சொன்னேன். இந்த ஊர் மகாராஜாவின் 2 குழந்தைகளுக்கும் தினம் 2 மணி காலம் இங்கிலீஷ் முதலிய பாடங்கள் சொல்லிக் கொடுக்க எம்ஏ பரீட்சையில் தேறியவர் ஒருவர் தேவை என்றும் அதற்கு மாதம் ஒன்றிற்கு 100 ரூபாய் சம்பளம் என்றும் சில தினங்களுக்கு முன் பத்திரிகையில் ஒரு விளம்பரம் வந்திருந்தது. அதை பார்த்து நானும் ஒரு விண்ணப்பம் அனுப்பியிருந்தேன். இந்த சமஸ்தானத்து திவான் என்னோடு படித்தவராதலால் அவரை நான் பார்த்து அந்த உத்தியோகத்தை எனக்கு செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். இன்று நீ வந்துவிட்டு போன பின் நான் அவரிடம் போயிருந்தேன். அந்த உத்தியோகம் எனக்கு கிடைத்துவிட்டது. எழுத்து மூலமான உத்தரவும் கொடுத்து விட்டார்கள். அவரிடம் நான் இன்னொரு காரியமும் வேண்டிக் கொண்டேன். எனக்கு முதலில் 750 ரூபாய் அட்வான்ஸ் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அதை என் சம்பளத்தில் மாதம் ஒன்றிற்கு 50 ரூபாய் வீதம் 15 மாதங்களில் பிடித்துக் கொள்ளும்படியும் சொன்னேன். அது தமக்கு ஒரு பெரிய காரியமல்ல என்றும் அதையும் செய்வதாகவும் சொல்லி அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். நாளை தினம் பகல் 1 மணிக்குள் பணம் நம் கைக்கு வந்துவிடும். உடனே நான் முதலில் உன் சம்சாரம் சவுனானி நகைகளை மீட்டு அவளிடம் கொடுத்துவிட்டு மறுவேளை பார்க்கிறேன். அவள் நல்ல புத்திசாலி, நிரம்பவும் நற்குணம் வாய்ந்தவளாகையால் அவள் இது விஷயத்தில் இனிமேலும் கவலை கொள்ளாமல்
இருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். நாளை தினம் அவளுடைய நகைகள் அவளுடைய கைக்கு வந்துவிடும் என்பது வேத வாக்கியமாக நீங்கள் இருவரும் நம்பலாம். வேறு விசேஷமில்லை. அநேக ஆசீர்வாதம். பணிக்கர் என்று இளைய பணிக்கர் கடிதத்தை படிக்க நாணியம்மாளின் முகாரவிந்தம் சந்தோஷத்தினால் மலரத் தொடங்கியது. அவளுடைய உடம்பில் ஊக்கமும் உயிரும் திரும்பலாயின. சரி, வாருங்கள், சாப்பிட போவோம் என்று உற்சாகத்தோடு கூறியபடி தன் புருஷனை விசையாக இழுத்துக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். நாம் பாரத ஜோதி லாண்டரியையும் பணிக்கர்களையும் விட்டு மன்மதபுரிக்கு சுமார் 30 மைல் தூரத்தில் உள்ள கரடிப்பட்டி என்னும் ஊருக்கு நமது மானசீக குதிரையை தட்டிவிடுவோம். அதுவும் மன்மதபுரியைப் போலவே இருந்த நடுத்தரமான ஒரு பட்டணம். அந்த ஊர் கடைத்தெருவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் மாலை சுமார் 7 மணி சமயத்தில் நாற்காலில் உட்கார்ந்து டைரி எழுதி கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு முன்னால் ஹெட் கான்ஸ்டபிள் வடமலை பிள்ளை அடக்க ஒடுக்கமாக நின்று கொண்டிருந்தார். சப் இன்ஸ்பெக்டர் தாம் லஞ்சம் வாங்காமலும் லஞ்சம் வாங்கும் தமது சிப்பந்திகளை கண்டித்தும் ஒழுங்காக நடந்து கொண்டால் தமக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும் என்று அவர் இரவு பகல் கனவு கண்டு கொண்டிருந்தவராதலால் அவர் தமது சிப்பந்திகளின் மீது எப்பொழுதும் சீறி விழுந்து காரணத்துடனோ காரணமில்லாமலோ கண்டித்து கொண்டே இருப்பார். அவர் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து 1 மாத காலமே ஆகியிருந்ததானாலும் அதற்குள் பழைய ஆசாமிகளில் பெரும்பாலானோர் ராஜாவின் மேலோ அவ்விடத்தை விட்டு மாற்றப்பட்டோ சஸ்பெண்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டோ போயினராதலால் புதிதாக வந்தவர்கள் அவரை பிரத்யக்ஷ யமன் போல மதித்து நடுங்கி கிடந்தனர். ஆனால் வடமலை பிள்ளை என்னும் பெயருடைய ஜவான் மாத்திரம் அந்த ஊரில் சுமார் 15 வருஷ காலம் சேவை செய்து நற்பெயர் எடுத்து தலைமை ஜவான் உத்தியோகத்திற்கு உயர்த்தப்பட்டிருந்தார். இந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்த பிறகு 1 மாதத்திற்கு முன்னர் வடமலை பிள்ளை பயங்கரமான ஒரு கொள்ளை கூட்டத்தாரை பிடித்து கொடுத்தாராதலால் அவருடைய சாமர்த்தியத்தை மெச்சி மேலதிகாரிகள் அவரை மன்மதபுரியில் உள்ள ரகசிய போலீஸ் இலாக்காவிற்கு மாற்றிவிட்டனர். அப்பொழுது மன்மதபுரியில் சில சிக்கலான வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஏராளமான ரகசிய சப் இன்ஸ்பெக்டர்கள் நியமிக்கப்பட்டிருந்தமையால் அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி வடமலை பிள்ளை பொறுக்கி அனுப்பப்பட்டார். அப்பொழுது மன்மதபுரியில் மன்னார்குடி திகம்பர சாமியார் அவருடைய சீடர்கள் ஆகியோரும் வந்திருந்து அரிய செய்கைகளை செய்து கொண்டிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் கரடிப்பட்டி வடமலை பிள்ளை மன்மதபுரியில் வேலை பார்க்க நியமிக்கப்பட்டார் என்றால் அவருடைய திறமைக்கு அதைவிட வேறு ஆத்தாட்சி தேவையில்லை. மறுநாள் காலையில் அவர் மன்மதபுரியில் தமது வேலையை ஒப்புக்கொள்ள வேண்டுமாதலால் முந்தைய தினம் இரவு போவதே சௌகரியமானது என்று வடமலை பிள்ளை நினைத்து ஸ்டேஷனில் இருந்த எல்லோரிடமும் சொல்லி விடை பெற்றுக் கொண்டு போக வேண்டும் என்ற கருத்துடன் மாலை 7 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார். அவருக்கு வயது சுமார் 40 இருக்கலாம். அவர் உயரமாகவும் தடிப்பாயும் அகன்ற மார்பு, பருத்த முண்டாக்கள், செழுமையான நீண்ட மீசைகள் முதலியவற்றை உடையவராக இருந்தாராதலால் பார்வைக்கு அவர் குத்துச்சண்டை பயில்வானைப் போலவே காணப்பட்டாராயினும் அவர் நல்ல மனிதர் என்று புதிய ஜவான்கள் எல்லோரும் சொற்ப அனுபவத்திலேயே தெரிந்து கொண்டிருந்தனர். அவர் தங்களை விட்டு பிரிந்து போவதை குறித்து எல்லோரும் உண்மையிலேயே தமது விசனத்தையும் மன இயக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டதன்றி சப் இன்ஸ்பெக்டர் அவரிடம் என்ன சொல்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் பொட்டு அப்பால் நின்றனர். சப் இன்ஸ்பெக்டர்: என்னப்பா வடமலை, நீ சாதாரணமான புலியாக இருந்து சிஐடி புலியாக மாறிவிட்டாய். இனி நாங்கள் கூட உன்னை கண்டு பயப்பட வேண்டியதுதான். எப்பொழுது புறப்பாடு? இரவு 9 மணிக்கா? பஸ்ஸில் தானே? வடமலை: ஆம், பஸ்ஸில் தான். சப் இன்ஸ்பெக்டர்: குடும்பத்துடனா, தனியாகவா? வடமலை: அங்கே போலீஸ் லைனில் இப்பொழுது இடம் காலி இல்லையாம். அதனால் குடும்பத்தாரை இங்கு விட்டு போகிறேன். இன்னும் 2 தினங்களில் காலியாகிறதாம். அதற்கு மேல் அழைத்துக் கொள்ளப் போகிறேன். சப் இன்ஸ்பெக்டர்: சரி, அப்படியா? சரி, போய் வா என கூறினார். அவ்வளவோடு அவர்களுடைய சம்பாஷணை முடிவடைந்தது. வடமலை பிள்ளை அந்த அறையை விட்டு வெளிப்பட்டு மற்றவர்களிடத்திலும் சொல்லிக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். அத்தனை வருஷ காலம் இருந்து பழமும் தின்று கொட்டையும் போட்ட அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போவதை பற்றி அவருடைய மனம் ஒரு விதத்தில் ஏக்கம் கொண்டதாக இருந்தது. புதிய இடத்திற்கு தாம் போவதை பற்றி ஆவலாகவும் இருந்தது. தாம் மன்மதபுரியை அடைந்தவுடன் முதல் நாள் தாம் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி திட்டங்கள் போட்டபடி வீட்டிற்கு சென்று தமது சாப்பாட்டை முடித்துக்கொண்டு மனைவி மக்களிடத்திலெல்லாம் சொல்லிக்கொண்டு தமது உடுப்பு மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அந்த ஊரில் பஸ் வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கும் வண்டிப்பேட்டைக்கு போய் சேர்ந்தார்.